Hi guys, welcome back to another video. In this part, we're going to talk about number support and resistance using multiple time frame and Fibonacci filtering. Part 1ல ஏற்கனவே நீங்க வந்து பார்ட் 1ல என்னென்ன படிச்சிருக்கோம் அதை பற்றி ரிவைஸ் பண்ணலாம். We learned எப்படி what is the real meaning of support and resistance வந்து என்னதுன்ட்டு we learned that எப்படி கரெக்டாக நம்ம வந்து சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எப்படி மார்க் பண்ணோன்ட்டு we have learned. Then also நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் நம்ம மந்த்லி செட்டப்ஸ் எதில் பார்க்கணும் நம்ம வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். 1 டே சார்ட்டில் டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறோம். மார்க்கிங்காக தான் டெய்லி டைம் ஃப்ரேம். இப்போ செட்டப்ஸ் எல்லாம் நம்ம வந்து 1 hour சார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ மந்த் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஆல் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிடுவீங்க. அண்ட் எப்படி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போக போக நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோன்ட்டு யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன் தட். நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி ஃபில்டரிங் ரூல். சப்போஸ் ஒரு சப்போர்ட் ஜோன் இது கரெக்டாக இல்லையான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம மந்த்லி செட்டப்ஸில் வி ஹவ் யூஸ் ஃபிபனாச்சி லெவல் ஆஃப் 38%. ஆல்ரைட், இதெல்லாம் வந்து ஏற்கனவே டீட்டெயிலாக பல பாட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட் நவ் மந்த்லிக்கு வீக்லிக்கு என்ன வித்தியாசம்னா ஆல்மோஸ்ட் 90% சேம் தான். ஒன்லி அந்த டைம் ஃப்ரேம் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ வீக்லி செட்டப்பில் நம்ம வந்து மார்க்கிங் வந்து வி வில் டூ ஆன் 1 hour சார்ட் வீக்கோட ஸ்டார்ட்டில். ஸோ மண்டே வந்து ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து சண்டேக்கு உட்காந்துட்டு வீட்டில் we can simply draw சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக. ஆல்ரைட், தென் நம்ம வந்து ட்ரேட் எதில் பார்க்கணும் சார், எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பார்க்கணும்னா நீங்கள் வந்து 15 minutes நீங்கள் வந்து செட்டப் பார்க்கணும். எந்த செட்டப் பார்க்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். we are using end patterns. இப்போ பேசிக் லெவலில் we are using your end patterns, trend reversal and trend continuation setups. போக போக you will understand slowly in the future that எல்லா அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எவ்ரி திங் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் பேட்டர்ன்ஸ் மேலே தான் இருக்குது. ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் கண்டினியூஷன் மேலே. ஸோ இந்த சார்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பல பார்ட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஹவு டு சி த எண்ட் பேட்டர்ன் ஹியர். டாப் இது ஜனவரியோட டாப், மேஜர் டாப் இருந்தது நியர்லி 2000-4000 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் ஃபால் ஹேஸ் கம் ஃப்ரம் ஹியர். ஆனால் டாப்பில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் வீக்லேயே மார்க்கெட் ஹேட் அ குட் ஃபால். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் கிட்ட எப்படி ஒரு எண்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் தட் இன் மந்த்லி செட்டப். ஸோ மந்த் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் என்ன கேட்டேன், இஃப் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு டாப் கிட்ட கேன் வி ஃபைண்ட் அ செட்டப். ஸோ மந்த்லி செட்டப் யாரெல்லாம் தேடி பார்ப்பீங்கல்ல, மந்த்லி ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாம் 1 month or 2 செட்டப், சாரி 1 monthக்குள்ளே ஒரு 2 செட்டப் இருந்தால் போதும் அப்படி அது வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க டாப் கிட்ட. ஆனால் வீக்லி, வாட் அபவுட் வீக்லி செட்டப்? வீக்லி ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் ஸ்விங் பொசிஷன்ஸ் எடுப்பீங்க, ஆனால் வீக்குள்ளே தான் நீங்கள் வந்து வீக்கெண்டுக்கு எடுத்து போக மாட்டீங்க. ஒரு வீக்குள்ளே எப்படி இன்ட்ரா வீக்குன்னு சொல்லுவாங்க இல்லை, ஸோ வீக்லி ட்ரேடர்ஸ் பிடிஎஸ்டி எஸ்டிபிடி அப்படி. ஸோ நீங்கள் வந்து எப்படி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஐ வில் டெல் யூ ரைட் நவ். வி வில் ட்ரை டு ஃபைண்ட் டாப் கிட்ட ஏதாச்சும் செட்டப் இருக்கா இல்லையான்ட்டு ஆஸ் பர் அவர் வீக்லி செட்டப் ரூல்ஸ். ஆல்ரைட், ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லெட் அஸ் ரிமூவ் ஆல் தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வீக்கோட ரேஞ்ச் மார்க் பண்ணோம். ஸோ வாட் டிட் ஐ டெல் யூ, வீக் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து தேடி பார்க்கணும். ஸோ 1st of January இஸ் நாட் சண்டே, சாட்டர்டே சண்டே இல்லை, 2nd January இஸ் ஃப்ரைடே, 5th வந்து மண்டே. ஸோ எப்போ நம்ம வீக் ஸ்டார்ட் ஆகும், 5th ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீக் எப்போ க்ளோஸ் ஆகும், இட் வில் க்ளோஸ் ஆன் 9th நான் நினைக்கிறேன். ஓகே, 9th க்ளோஸ் ஆச்சு. 9th வந்து ஃப்ரைடே. டன். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஐ ரிமூவ் ஆல் திஸ். ஸோ வி வில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளாங்க் சார்ட்டில் நம்ம வந்து ட்ராப் பண்ணலாம். ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி பண்ணோன்ட்டு வி வில் சி. ஆல்ரைட், நவ் ஒரு சண்டே கிட்ட வந்துட்டோம். சண்டே நீ வந்து வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து இப்போ ட்ராப் பண்ணுறீங்க. அடுத்த வீக்காக செட்டப் எல்லாம் எங்கே வரணும், நீங்கள் வந்து வீக்லி செட்டப்ஸ் தேடி பார்க்குறீங்க. ஸோ வீக்லி செட்டப்ஸோட ரூல் என்னது, வீக்லி செட்டப்ஸோட ரூல் என்னதுன்னா மார்க்கிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ஓன்லி 1 hour சார்ட் மேலே பண்ண போகிறீங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து 1 hour சார்ட் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். இது திஸ் இஸ் 1 hour சார்ட், நிஃப்டியோட 1 hour சார்ட். நவ் 1 hour சார்ட்டில் சப்போர்ட் என்ன ட்ராப் பண்ணும் சார், நம்மளுக்கு 3 U-turns தேவை. 3 U-turns தேவை. இது U-turns பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கீங்க பார்ட் 1ல். நம்ம வந்து 3 சப்போர்ட் தேவை அண்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். சப்போர்ட் வந்து S1, S2, S3 3 சப்போர்ட் நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம். அண்ட் R1, R2, R3.
சப்போஸ் சார் புது சப்போர்ட் வந்தது வீக் நடுவில் இது 4 சப்போர்ட் ஆகிடும், 4 ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும், 4 இல்லைனா 4 சப்போர்ட் ஆகிடும் சார், ஏதாச்சும் புது வந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ பழைய ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எல்லாமே தள்ளிடுவீங்க. ஓகே, வெரி ஷிஃப்ட் பண்ணிடுவீங்க. புது R1, புது R2, புது ரெசிஸ்டன்ஸ் R4 இல்லை, இது வந்து R3 ஆகிடும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். ரைட் நவ் வாட் வில் டூ இஸ் வில் ஸ்டார்ட் வித் அவர் மார்க்கிங். 1 hour சார்ட்டில் இருக்கும்ல, ஸோ வில் ஸ்டார்ட் வித் அவர் மார்க்கிங். ஸோ ஆஸ் பர் ஃபிபனாச்சி ஃபில்டரிங் ரூல்ஸ் நான் வந்து என்ன பண்ணணும், வீக் இங்கே ஸ்டார்ட் ஆக போது நான் வந்து ஹிஸ்ட்ரியில் போகணும், லுக் பேக் இப்படி பண்ணணும். இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து பின்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இந்த பாயிண்ட்லேருந்து பேக் போகணும். என்னென்ன டர்ன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் நீங்கள் வந்து யூ டர்ன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து ஒரு கிளியராக ஒரு யூ டர்ன் தெரியுது. டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் வந்து இதை ஓகே சப்போர்ட்டுன்ட்டு யோசிப்பீங்க. அடுத்த யூ டர்ன் எங்கே இருக்குது, ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு லைட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னது, நாட் இன்ட்ரெஸ்டட். இங்கே ஒன்று இருக்குது. எப்படி சப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இங்கே ஒன்று பெரிய யூ டர்ன் இருக்குது, இங்கே இந்த பாயிண்டில் ஒன்று யூ டர்ன் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க. ஓகே, பட் திஸ் இஸ் அகெயின் நாட் எப்படி சொல்லுவாங்க, நாட் அ ஸ்ட்ராங் மூவ் ஹியர். ஐ வில் டெல் யூ எப்படி பார்க்கணும். திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த சேம் மூவ் தான். ஒரு ட்ரெண்ட் இது இந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம் விச் ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் அஸ். நம்ம ரூல்ஸ் போட்டு விச் ஒன் இஸ் த பர்ஃபெக்ட் ஃபார் அஸ். ஸோ வாட் வில் டூ இஸ் ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் பேக்கில் போயிட்டு ஃபஸ்ட் யூ டர்ன் வந்து இங்கே வருது இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தேடி பார்க்கணும், இது வந்து பக்கா சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸா, பக்கா இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா. ஏற்கனவே மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஏற்கனவே மார்க்கிங் மேலே தான் போகுது. ஸோ நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் தேடி பார்க்கணும் ஹியர். ஆஸ் பர் ரூல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஓகே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு தேடி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பல ட்ரெண்ட் என்னது, இந்த பாயிண்டில் புல்லிஷ் இருக்குது, கரெக்ட், புல்ஸ் இருக்காங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் திரும்பிச்சு, யூ டர்ன் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் நான் வந்து ஃபிபனாச்சி நான் வந்து ரேஞ்ச் போடணும். நம்ம வந்து ஃபிபனாச்சி டூல், ஸோ ஏற்கனவே ஃபிபனாச்சி டூல் பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து மந்த்லி செட்டப்ஸில் நீங்கள் வந்து 38% யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆஸ் பர் ரூல். இந்த வீக்லி செட்டப்ஸில் நீங்கள் வந்து 38 இல்லாமல் ஒன்லி 50% நீங்கள் வந்து வைக்க போகிறீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபிபனாச்சி டூலில் நான் வந்து 38 அண்ட் பாக்கி எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓன்லி நான் வந்து 50% எவ்வளோட லெவல் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ பழைய ட்ரெண்ட் மேலே, ஸோ இங்கே வந்து நான் செக் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ பழைய ட்ரெண்ட் மேலே நான் வந்து ஃபிபனாச்சி இது டூல் வைக்க போகிறேன், ரீட்ரேஸ்மெண்ட் டூல். என்ன ஆகணும்னா புது ட்ரெண்ட் வந்து சப்போஸ் இந்த பாயிண்ட்லேருந்து பழைய ட்ரெண்ட் புது ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த எத்தோட 50%, பழைய ட்ரெண்டோட 50% பிரேக் டவுன் ஆகணும் ஆஸ் பர் வீக்லி செட்டப்போட ரூல். இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னால் இல்லை நான் வந்து யூஸ் பண்ணுறது நான் என்னோட மார்க்கிங்காக யூஸ் பண்ணலன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து புது ட்ரெண்ட் வந்து அட்லீஸ்ட் 50% பிரேக் ஆகணும். பல ட்ரெண்டோட 50% பிரேக் ஆகிட்டு ஒரு கேண்டில் க்ளோசிங் தேவை. சும்மா பிரேக் மட்டும் கிடையாது, கேண்டில் க்ளோசிங்கும் தேவை. ஒன் சிங்கிள் கேண்டில் போதும். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் ஆகலை. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் மீ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, நான் வந்து எடுக்க முடியாது. ஸோ நான் விட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் எங்கே வருது, இந்த பாயிண்டில் வருது. சிம்பிள். ஸோ சேம் ரூல், சேம் லாஜிக் தான். இந்த பாயிண்டில் டர்ன் ஆச்சுன்னா பல ட்ரெண்ட் என்னது, பல ட்ரெண்ட் பேரிஷாக இருக்குது. ஸோ புது ட்ரெண்ட் வந்து பல ட்ரெண்டோட 50%க்கு மேலே தாண்டி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து எங்கே சாட்டர்டே சண்டேல இருக்கேன் வீட்டில், ஜஸ்ட் ஐ எம் ட்ராயிங் த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நான் பின்னாடி லுக் பேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்து செக் பண்ணோம். ஸோ புது ட்ரெண்ட் வந்தது, நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து பல ட்ரெண்டோட 50% எங்கே வருது, இந்த பாயிண்டில் வருது. ஸோ ஆமாம், ஒரு கேண்டில் இதுக்கு மேலே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது ஒன் கேண்டில். ஸோ ஆமாம், நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் வந்து எப்படி மார்க் பண்ணணும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு தெரியும். கேண்டிலோட லோலேருந்து பாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய விக் இருக்கு, அந்த விக் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த விக் ஃபுல்லாக ட்ராப் பண்ணணும். ஸோ நான் வந்து ஐ டேக் திஸ், ஐ வில் ட்ரா ஹிட் ஹியர் சப்போர்ட். நான் வந்து ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேங்க, பண்ணிட்டேன்.
ஸோ திஸ் ஐ ஹவ் ட்ரான். ஸோ நான் வந்து பாடி கவர் பண்ணல, பாடி மட்டும் கவர் பண்ணல, பாக்கி கீழே லோலேருந்து எவ்வளோ தூரம் விக் போகுது அவ்வளோ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஜோனோட பேர் S3. ஸோ ஐ ஆல்ரெடி டோல் யூ எப்படி பின்னாடி போகும்போது லேட்டஸ்ட் சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் இப்படி போகும்போது லேட்டஸ்ட் சப்போர்ட் S3 இருக்கும், S2 தென் S1 இருக்கும். ஓகே, தட் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு மெயின்டைன். சிம்பிள். ட்ராப் பண்ணிட்டேன், ஒரு சப்போர்ட் ட்ராப் பண்ணிட்டேன். அப்படியே நான் வந்து எல்லா சப்போர்ட் வந்து தேடி பார்க்கலாம். ஃபஸ்ட் டன், வி வில் கோ ஹியர். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு கரெக்டாக. மார்க்கெட் இப்படி வருது, இந்த பாயிண்ட்ல இந்த டேர்ன் ஆச்சு, பூம், கேப் அப் வருது ஈஸியாக. சிம்பிள் ரூல். அந்த நீங்கள் வந்து சில டைம் வந்து ஃபிபனாச்சி போடுறதே தேவையில்லை, ரூல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல ட்ரெண்ட் என்னது, பல ட்ரெண்ட் வந்து பேரிஷ் இருந்தது, ஒரு ஸ்மால் பேரிஷ் ட்ரெண்ட் இருந்தது. இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு. ஸோ ஆமாம், இது வந்து 50%ஓட மேலே க்ளோஸ் ஆச்சு. புது ட்ரெண்ட் வந்து பல ட்ரெண்டோட 50%ஓட மேலே க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். யூ கேன் டேக் திஸ் அஸ் நம்ம ரெஜிஸ்டர் சப்போர்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். எப்படி, வெரி சிம்பிள். விக் எங்கே இருக்குது, அந்த விக்கோட லோலேருந்து ஃபுல் விக்கோட ரேஞ்ச் நான் வந்து கவர் பண்ணுறேன், பாடி மட்டும் கவர் பண்ணல. ஓகே, லோவர் விக் சப்போர்ட்காக ஃபுல்லாக நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை S2. ஓகே, S2 ட்ரா பண்ணிட்டேன். இப்போ தென் நவ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் சப்போர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, டவுனாக ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, ரைட். சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ஒரு டேர்ன் வந்தது, யூ டர்ன் வந்தது, லைட்டாக டேர்ன் ஆச்சு மார்க்கெட். இந்த ட்ரெண்ட் வந்து பல ட்ரெண்டோட 50% பிரேக் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். சிம்பிள். ஸோ லெட் அஸ் ட்ரா ஹியர் 50%. நீங்கள் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா 50% லெவல் வந்து பிரேக் ஆச்சு, ஆனால் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகலை, அண்ட் திரும்பி ஒரு இன்னும் யூ டர்ன் வந்தது இங்கே. ஸோ இந்த இடத்து மட்டும், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடத்து மட்டும் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், இல்லைன்னா நான் வந்து என்னோடய பர்பஸ்க்காக நான் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரே ஃப்ளோவில், ஒரே டைரெக்ஷனில் ஒரு ஃப்ளோவில் லைட் எப்படி போனால் பரவாயில்ல, பட் அந்த ஃப்ளோவில் இந்த ஒன்ஸ் 50% ஜோன் வந்து பிரேக் ஆகணும், ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணுக்கு மேலே, ஆனால் ஆகலை, ரைட். ஸோ ஐ கேன் நாட் டேக் திஸ். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் தேடி பார்க்கலாம், எங்கே வருது, மேலே வருது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே வருது, ரைட். ஸோ ஆப்வியஸ்லி நான் சொல்கிறது தேவையில்ல, இந்த பாயிண்ட் இந்த ஒரு யூ டர்ன் வந்திருக்கு மார்க்கெட், அண்ட் தென் உடனே ஒரு ஃபால் வந்திருக்கு. இந்த பாயிண்டில் நெக்ஸ்ட் யூ டர்ன் வந்திருக்கு. இந்த டேர்னில் மார்க்கெட் ஆப்வியஸ்லி பல ட்ரெண்ட், ஸோ பல இந்த பாயிண்ட் செக் பண்ண போது பல ட்ரெண்ட் என்னது, ஃபால். புது ட்ரெண்ட் என்னது, பவுன்ஸ். ஓகே, பவுன்ஸ் வந்தது, புல்லிஷ் மூவ் வந்தது. 50%க்கு மேலே ஆப்வியஸ்லி எனக்கு கண்ணால் எனக்கு தெரியுது இருக்குன்ட்டு. ஸோ நான் வந்து இதையும் மார்க் பண்ணிவிடுவேன். ஸோ திஸ் இஸ் மை S1. எப்படி மார்க் பண்ணோம், லோ விக்கோட லோலேருந்து கேண்டில் வரைக்கும், கேண்டில் ரேஞ்ச், கேண்டில் பாடி ட்ராப் பண்ணாதீங்க, ஒன்லி விக்கோட ரேஞ்ச் மட்டும். ஸோ இது வந்து என்னோட S1. ஓகே, S1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர்லேப் ஆகுது, S1குள்ளே S3குள்ளே S1 வருது, அப்படியெல்லாம் சில டைம் ஆகும். அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நோ இஷ்யூஸ் வித் தட், லெட் இட் பி நார்மல். ஓகே, இருக்கட்டும், எப்படி வேணால் இருக்கட்டும், நோ இஷ்யூஸ். நம்ம ரூல்ஸ் பற்றி நம்ம வந்து ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறோம் ஹியர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 சப்போர்ட் ட்ராப் பண்ணுறோம், S1 S2 S3 ஆச்சு. ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கிளியராக இந்த ஏரியாவில் இருந்தது, ஆனால் நம்ம வந்து 50% தாண்டி போகல. ஸோ நம்ம வந்து எடுக்கலை, அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே செக் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து இந்த செக் பண்ணுறோம், இந்த ஏரியாவில் கிளியராக நம்மளுக்கு தெரியுது பல ட்ரெண்ட் வந்து. சப்போஸ் இந்த யூ டர்ன் செக் பண்ணோன்னா பல ட்ரெண்ட் எங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் இருக்குது. நீங்கள் வேணால் இந்த இடத்தையும் டேக் திஸ் ஆல்சோ, இந்த அளவுக்கு பெரிய ட்ரெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ புது ட்ரெண்ட் வந்து பல ட்ரெண்டோட 50%க்கு பிரேக் டவுன் ஆகணும். ஓகே, ட்ராப் பண்ணிட்டோம். 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதோட கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வரணும், ஆமாம் வந்திருக்கு. ஸோ நான் வந்து இந்த யூ டர்ன் கரெக்டாக நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து எடுக்கலாம். வெரி சிம்பிள் அஸ் தட். ஓகே, ஸோ நான் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஜூம் இன் பண்ணிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும். கேண்டில் எங்கே இருக்குது, ஹை எங்கே இருக்குது, ஹைலேருந்து இந்த கேண்டிலோட விக் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த விக் மட்டும் நான் வந்து
கவர் பண்ணுறேன், பாடி நான் கவர் பண்ணல. ஓகே டன். எப்படி பண்ணிட்டோம், கரெக்டாக எப்படி பண்ணிட்டோம், கலர் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ரெட் கலராக போட்டுக்கிறேன். R3 சிம்பிள் டன். நவ் R3 முடிச்சிட்டோம், நம்ம வந்து R2 R1 பார்க்கணும். இங்கே லைக் ஐ செட் ஹியர் இஸ் வெரி கிளியராக நம்மளுக்கு தெரியுது. இங்கே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆல்ரைட், இது வந்து ஆப்வியஸாக இந்த இடத்து வந்து பிரேக் டவுன் ஆகுது. இந்த யூட்டர்ன், சின்ன யூட்டர்ன் இருக்கீங்க. ஸோ மார்க்கெட் மேலே போய் கீழே வருது. கரெக்ட். ஸோ ஹியர் வி வில் சிம்பிளி ட்ரா யோர் ரெசிஸ்டன்ஸ். இட்ஸ் வெரி சிம்பிள். சில டைம் நீங்கள் வந்து ரூல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் திஸ் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ட்ரா. R2 பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R2க்கு S3க்கு S1 எல்லாமே வந்து ஒரே ஜோனுக்குள்ளே வருது. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. யூ ஜஸ்ட் ட்ரா ஆஸ் பர் ரூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே வருது, இந்த இடத்துல வருது, இந்த டேர்னில் வருது. ஆமாம், நீ வந்து பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம் மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போச்சு, பல ட்ரெண்டிங் இருந்தது, புது ட்ரெண்ட் வந்து பேரிஷ் ஆச்சு, புது ட்ரெண்ட் பழைய ட்ரெண்டோட 50% கீழே பிரேக் டவுன் ஆகணும். இந்த எக்ஸாம்பிள் நான் ஃபிபனாச்சி போடுறதே தேவையில்லை, எனக்கு தெரியுது கிளியராக மார்க்கெட் வந்து பல ட்ரெண்டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிராஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து ஃபிபனாச்சி போட தேவையில்லை, எனக்கு கண்ணாலே தெரியுது. ஸோ நான் வந்து இந்த 8 வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து மார்க் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ ஹை எங்கே இருக்குது, இதோட கேண்டில் இந்த டேர்னோட ஹை எங்கே இருக்குது, இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டோட விக் மட்டும் ஃபுல்லாக நான் வந்து ட்ரா பண்ணணும். வெரி சிம்பிள் பண்ணிட்டேன். ஓகே, திஸ் இஸ் மை R1. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ R3 R2 R1 ஆச்சு கம்ப்ளீட், S3 S2 S1 ஆச்சு கம்ப்ளீட். ஸோ சண்டே என்னோட வேலை கம்ப்ளீட். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். லைக் ஐ வில் ரிமைண்ட் யூ அகேன், திரும்பி ரிமைண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து 15 மினிட் சார்ட் மேலே தான் நம்ம வந்து ட்ரேட் செட்டப் எடுக்க போகிறோம். 1 hour chart is only for your drawing support and resistance. Okay, 15 minute chart மேலே நம்ம வந்து support and resistance நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. this is for your weekly setups. வீக்லி யாரெல்லாம் இருப்பீங்க, பொசிஷனல் ஸ்விங் எடுக்கணும் ஒரு வீக்குள்ளே அப்படி. ஓகே, வெரி சிம்பிள் அஸ் தட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கண்ணாலே நீங்கள் வந்து இந்த ஃபிபனாச்சி போடுறது தேவையில்லை. ஆனால் ரூல் ஞாபகம் வச்சுக்கணும், 50% ரூல் வீக்லியில் ஃபிபனாச்சி ஃபில்டரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபார் லெட் இஸ் கோ நவ். இப்போ 1 hourல முடிச்சிட்டோம். லெட் இஸ் கோ டு 15 minute சார்ட். கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம என் பேட்டர்ன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம ஜோன் கிட்ட லெட் இஸ் டூ தட். நம்ம ஜோன் கிட்ட நம்ம வந்து என் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பெரிய வீக் இருக்குது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ட்ரா ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வில் ஜஸ்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். மார்க்கெட்டில் என் பேட்டர்ன் நம்ம வந்து தேடி பார்க்கணும். மார்க்கெட் மேலே போய் கீழே வருது. ஓகே, சூப்பர். இந்த இடத்துல போயிட்டு வாட் ஹேப்பன், இட் ஹேஸ் டச்ட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு, when price touches your support and resistance in the area, price zone கிட்ட ஒரு பில்டப் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி நீங்கள் வந்து இங்கே தான் பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல் படிச்சது பேட்டர்ன், என் பேட்டர்னில் ஒரு சில டைம் இந்த இடத்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஓகே, ஒரு சில டைம் இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் டச் ஆகும், ஒரு சில டைம் இங்கே ஆகும். ஸோ ஆல் திஸ் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ரைட் நவ் இஃப் யூ சி இந்த பேட்டர்னில் மார்க்கெட் மேலே போச்சு, ஒரு புல் பேக் வந்தது, புது ஹை வந்தது. ஸோ ஃபார் இப்படி போச்சு. கரெக்ட். தென் ஒன் பிரேக் டவுன் வந்தது, நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு டச் ஆச்சுங்க. கரெக்ட், இந்த ஜோனுக்கு டச் ஆச்சு. நான் இந்த பேட்டர்ன் என்னது, சோஃபார் நீங்கள் வந்து என் பேட்டர்ன்ஸில் படிச்சது என்ன பேட்டர்ன் இது, திஸ் இஸ் யோர் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் சோஃபார் இவ்வளோ தூரம். ஓகே, இப்போ அட்வான்ஸ் எக்ஸிக்யூஷனில் என்ன சொன்னேன், நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ட்ரெண்ட் ரிவர்சலும் ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்லது. ஸோ ஹியர் இப்போ நம்ம வந்து என்ன நான் வந்து என் பேட்டர்ன்ஸில் என்ன சொன்னேன், இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட் தேடி பார்க்குறீங்க. ஆல்ரைட். ஸோ நவ் நீங்கள் வந்து
பல இந்த ரிவர்சலுக்கு முன்னாடி லாஸ்ட் கரெக்ஷன் இருக்கும்ல, அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம்ன்ட்டு ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரேஞ்ச் நீ வந்து ட்ராப் பண்ணணும். இப்போ நான் வந்து என் பேட்டர்ன் வீடியோஸ் பற்றி பேசுகிறேன். என் பேட்டர்னில் படிச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து. ஸோ நான் வந்து உடனே அந்த ஜோன் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். கரெக்ட். நவ் இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும்போது ஒரு சேஃப் என்ட்ரி தேவைன்னா வாட் டிட் ஐ டெல் யூ, திரும்பி இந்த ட்ரெண்ட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே வரணும், வந்து டெஸ்ட் ஆகி ட்ராப் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பக்காவே திஸ் இஸ் அ வெரி குட் செட்டப். ஸோ என்ன ஆச்சு இந்த பாயிண்டில், ப்ரைஸ் டச் ஆகிருக்கு, இங்கே ஜோனுக்குள்ளே வந்திருக்கு, ட்ராப். கரெக்ட். ஸோ என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கீங்க, திஸ் இஸ் யோர் ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஃப்ரம் பேரிஷ் ட்ரெண்ட்லேருந்து இப்போ சாரி புல்லிஷ் ட்ரெண்ட்லேருந்து பேரிஷ் ஆயிருக்கு இப்போ. கிளியர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல். வெரி வெரி சிம்பிள் இயர். ஆல்ரைட். என்ன இருக்குது மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் நம்ம செட்டப் எல்லாம் தேடி பார்த்துட்டோம், ஒன் இன் பேட்டர்ன் தேடி பார்த்தோம், திரும்பி வந்து டெஸ்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து செகண்ட் டைம் ஆல்சோ டெஸ்ட். ஸோ இதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட், இங்கே தான் என்ட்ரி பண்ணியிருக்கோம். வாட் ஹேப்பன்ஸ் இன் த மார்க்கெட் வில் சி. will it falls further. ஆமாம், வெரி குட் ஃபால். ஸோ வி ஆல்ரெடி நோ இதை பற்றி. நம்ம ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரி வாஸ் அ மேசிவ் ஃபால். கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் மேலே ஃபால் வந்ததுங்க. பட் எனிவே நம்மளோட வேலை என்னது, உங்களுக்கு ஒரு புரியணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எப்படி யோசிக்கணும். சண்டே சாட்டர்டே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்க அடுத்த வீக்காக. அடுத்த வீக் நீங்கள் வந்து உக்காந்துட்டு எந்த சப்போர்ட் இந்த ஏரியாவில் சப்போஸ் இந்த பாயிண்டில் டச் ஆச்சு, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பேட்டர்ன் போயிட்டு இருக்குன்ட்டு பார்க்குறீங்க. ஸோ இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்திருக்கீங்க ஓரளவுக்கு. தென் ஓரளவுக்கு சூப்பர் ஃபால் வந்திருக்கு. ஸோ டாப் கிட்ட வி ஆல்ரெடி நோ ஜான்வரியோட டாப் வந்து மேஜரான டாப் ஃபார்ம் ஆச்சு அந்த டைமில். 2000 பாயிண்ட்ஸ் 3000 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்தது மார்க்கெட்டில். பட் டாப் கிட்ட லைக் ஐ செட் பேசிக் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு செட்டப் தேடி பார்த்துருக்கோம். ஆல்ரைட். நெக்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியா பிரேக் டவுன் ஆச்சு, இந்த ஏரியா ஒரு க்ளீன் பிரேக் டவுன் ஆச்சு. இந்த ஜோன் பிரேக் டவுன் ஆகும்போது தெர் இஸ் நோ பாஸ், ஒரு பாஸ் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபாலில் வந்தது. எங்கே போச்சு டோட்டலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து S1 S2 S3 சாரி S1 S3 R2 எல்லாமே ஒரே ஜோனில் வந்ததில்லை. நம்ம ட்ராப் பண்ணும்போது அப்படியே இந்த ஏரியாவில் மார்க்கெட் பாஸ் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் தேடி பார்க்கலாம் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கா இல்லையான்ட்டு, ஒரு எண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்ட்டு. ஜஸ்ட் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க சார் நிறைய லைன்ஸ் இருக்குது, நான் வந்து க்ளீன் சார்ட் வேணும்னா அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க. எப்படி பின்னாடி தள்ளினீங்கன்னா ஒரு அளவுக்கு க்ளீன் சார்ட் வந்துடும், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். எல்லாமே சேம் ஜோன், அதனால நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபால் வந்தது மார்க்கெட்டில், ஒரு புல் பேக் வந்தது, இப்படி ஒரு ட்ராப் வந்தது. ஸோ ஃபார் இப்படி வந்தது. ஸோ திஸ் இஸ் யுவர் என் பேட்டர்ன். ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரைட். என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகணும்னா இது வந்து பிரேக் டவுன் ஆகணும். பிரேக் டவுன் ஆகி நம்ம ஜோனுக்குள்ளே இந்த லாஸ்ட் கரெக்ஷன் பிஃபோர் த ஃபால் இதுதான் லாஸ்ட் ரேலி, அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் இருக்குது, இதுதான் என் பேட்டர்ன். ஆல்ரைட். ஸோ ட்ராப் வந்தது, ஓகே சூப்பர், ட்ராப் வந்தது, புல் பேக் திரும்பி இந்த ஜோனுக்குள்ளே வரணும், இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட். அண்ட் தென் ஃபால் கண்டினியூ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த பாயிண்ட்குள்ளே வந்தது. ஓகே, நீங்கள் வந்து சார் இது வந்து 15 மினிட் சார்ட்டில் அந்த அளவு கிளியர் இல்லை, நோ ப்ராப்ளம். திரும்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து 1 hour சார்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் டூயிங் மார்க்கிங் 15 மினிட்ஸில் ட்ரேட் எக்ஸிக்யூஷன். அதுக்கு கீழே சப்போஸ் இது வந்து 5 minute சார்ட்க்கு போயிட்டேன்னா எதுக்கு போகிறேன், 5 minute சார்ட் சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான். 5 minute சார்ட்டில் என்னோட வேலை எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக தான் போகிறேன். யாரெல்லாம் வீக்லி செட்டப் ஃபாலோ பண்ணுறீங்க திரும்பி சொல்கிறேன், 1 hour சார்ட் மேலே தான் ட்ரா பண்ணுவீங்க, 15 minute சார்ட் மேலே தான் உங்கள் ட்ரேடிங் எல்லாமே இதில் ஆகும். ரைட். 5 minute சார்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே எதுவுமே யூஸ் பண்ணுறது தேவையில்லை 5 minute சார்ட். ஸோ கிளாரிட்டிக்காக வில் ஜஸ்ட் சி த சார்ட் பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்குது. மார்க்கெட் மேலே போய் கீழே வந்து ஹை இங்கே போட்டு லைட்டாக ஒரு ஹை பை 1 point, ஒரு ட்ராப் வந்தது மார்க்கெட்டில். ஸோ ஃபார் இப்படி போச்சு, ட்ராப் வந்தது, தென் ஷார்ப்பான புல் பேக், இட் கேம் இன்சைட் திஸ் ஜோன். ரைட்.
and then we had a new fall. So this is also நம்ம என் பேட்டர்னுக்குள்ளே தான் வருது. வேர் இஸ் இட் ஹேப்பனிங்? இதெல்லாம் எங்கே ஆகுது? நம்ம S3க்குள்ளே தான் ஆகுது. சப்போர்ட் S3க்குள்ளே தான் இதெல்லாம் கேம் எல்லாம் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கைஸ், நாட் வெரி டிஃபிகல்ட். நம்ம வந்து படிச்சது சோஃபார் இஸ் வெரி வெரி சிம்பிள். நம்ம வீக்லி செட்டப், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாமே வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு வீக்குள்ளே ஒன் செட்டப் டூ செட்டப் வந்தால் சூப்பர், நம்மளுக்கு மோர் தென் எனஃப் ஒரு இன்ட்ரா வீக் பிளேயருக்கு. நீங்கள் வந்து சார் நான் வந்து ஃப்ரைடேலேருந்து அந்த ட்ரேட் நான் வந்து கேரி பண்ண முடியுமா மண்டே வரைக்கும், வீக்கெண்ட் ஓவர் நைட் ட்ரேடிங், வீக்கெண்ட் ட்ரேடிங் பண்ண முடியுமா? இட் இஸ் நாட் கம்பல்சரி. ஆனால் சேஃபாக இருக்கணும்னா, பிகாஸ் வீக்கெண்டில் சில டைம் நியூஸ் வந்தால் உங்கள் பொசிஷனே போயிடும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும், இதெல்லாம் ஆகும். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து வீக்லி பொசிஷன்ஸ் லேர்னிங் ஃபேஸில் இருக்கும்போது ஒரு வீக்குள்ளே இருங்க. சாட்டர்டே சண்டே ஒரு ஜாலியாக ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன், லேர்ன் சம்திங் புது ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோஃபார் உங்களுக்கு புரியுது மந்த்லி செட்டப் எப்படி பார்க்கணும். மந்த்லி செட்டப்க்கு அப்புறம் இப்போ இந்த வீடியோவில் யூ ஹவ் லேர்ன் ஹவு டு டூ த வீக்லி செட்டப்ஸ். ஒரு வீக்குள்ளே இன்னும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணோன்னா எப்படி பண்ணோன்ட்டு யூ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு யூஸ் என் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ. நம்ம ஜோன் கிட்ட நீங்கள் வந்து யூ ஹவ் ஈஸிலி லேர்ன்ட். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப பேசிக் லெவல். இதுக்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன், எலியட் வேவ் தியரி எல்லாம் வந்து படிக்கும்போது யூ வில் லேர்ன் இன்னும் டீட்டெயிலில் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ ரைட் நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் நம்ம டெய்லி இன்ட்ராடேல எப்படி சார் பண்ணலாம், எப்படி நம்ம ரூல்ஸ் எல்லாம் என்னதுன்ட்டு, டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் என்னதுன்ட்டு வி வில் லேர்ன் இன் த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபார் ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன் சம்திங் நியூ கைஸ். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு மைண்டில் வந்தது என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணுன்ட்டு. ஐ வில் see you in the next video. Till then, take care and be safe.